வணக்கம் அண்ட் ஹாய், வெல்கம் டு வில்லேஜ் நீலா பொண்ணு. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை வச்சும் ப்ளஸ் அது கூட நம்ம முட்டை ஆட் பண்ணி ஒரு பொரியல் செய்ய போகிறோம். இது அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தியானது. நம்ம உடம்புல ரத்தப்பெல்லாம் பத்துவது அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு சூப்பரான மெடிசன் இது நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து முருங்கைக்கீரையை பொரிச்சிக்கலாம். சிக்கன் முருங்கீரை பறிச்சாச்சு. வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ உடச்சிட்டு வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் கடுகு எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு, ஒரு 8 வரமிளகா எடுத்திருக்கேன், 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை. இது போக நம்ம 6 முட்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நான் முட்டைக்கும் சேர்த்து போட்டிருக்கேன். வெங்காயம், இதெல்லாம் நல்லா வேகட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ வெங்காயமெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சு முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கீரை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது இளங்கீரைங்கிறனால கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடுது. ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும்.
இப்போ வந்து கீரை வந்து வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து உடச்சி வச்சா முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பு கொஞ்சம் கம்மியாகவே எரியட்டும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்குது. இல்லைன்னா முட்டை வேகிறதுக்குள்ளே அடி பிடிச்சிரும். இந்த கீரையில் வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. 400 வகையான பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த முட்டையும் கீரையும் சேரும்போது உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் எல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து மோஸ்ட்லி நீங்கள் பகல் டைம் டே டைமில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஈவினிங் டைம்லேயோ நைட் டைம்லேயோ இந்த கீரை முட்டை சேர்த்த வேண்டாம். ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து டைஜஷன் ஆகிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இது பகல் டைமில் சாப்பிட்டு ஒரு வாரத்தில் 2 டைம் சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது. இது எப்படியே நல்லா கலரி விட்டே இருங்க. நீங்கள் ஸ்டவ்வில் செய்கிறதுனாலும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். முட்டையும் கீரையும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், இப்போ முட்டையெல்லாம் நீங்கள் உடச்சி ஊற்றி இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா பால் மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து கலரிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு வந்து கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஹீமோக்ளோபினை வந்து அதிகரிக்கக்கூடிய முட்டைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி இறக்கிடலாம். நீங்கள் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீக்லி 2 டைம் வந்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். சூப்பரான நம்மளுக்கு முட்டைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. சூப்பர்.